லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபத்தை குறித்த இந்த போதனைக்குள்ளே செல்வதற்கு முன்பதாக சாயங்காலங்களிலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே என்ன போதிக்கிறோம் என்பதை குறித்து ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். வெற்றி வாழ்க்கை குறித்து சாயங்கால ஆராதனைகளில் போதித்து வருகிறோம். வெற்றி வாழ்க்கை என்று சொன்னால் செய்ய எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பது. வெற்றி என்று சொன்னால் ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்பத்திலே, தொழிலிலே, கையின் பிரயாசங்களிலே எல்லாவற்றிலும் வெற்றி. எல்லாவற்றிலும் நாம் வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், நோக்கமாக இருக்கிறது. இது குறித்து போதிக்கிறோம். வேதவசனம் அற்புதமாய் சில காரியங்களை சொல்லுகிறது. சாயங்காலங்களிலே அதை தவற விட வேண்டாம். வந்து இந்த போதனைகளை நாம் கேட்போம். காலைகளிலே இப்பொழுது ஜெபத்தை குறித்து போதிக்கிறோம். இதை பல்வேறு பகுதிகளாக போதிக்க போகிறோம். முதலாவது, why pray? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் ஜெபிப்பது ஏன் அவசியம்? நாம் கண்டிப்பா ஜெபித்து தான் ஆக வேண்டுமா? இந்த லூக்கா 18:1 நான் ஏன் வாசித்தேன் என்றால், இயேசு இங்கே சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னாராம். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கிறது, ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை குறித்து இயேசு இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறார். அந்த உவமையை இப்ப பார்க்க போறதில்லை, பின்வரும் நாட்களிலே அதை நாம் ஆராய்வோம். ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், ஜெபம் பண்ண வேண்டும். நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஜான் வெஸ்லி அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்தவர். இந்த உலகத்தையே ஒரு பெரிய அசைவுக்குள்ளாக கொண்டு வந்தவர். அநேக ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்கு அவர் பாடுபட்டவர், ஊழியம் செய்தவர். அவர் சொல்லுகிறார், மனுஷன் ஒன்றை கேட்காமல் தேவன் இந்த பூமியிலே ஒன்றையும் செய்வது இல்லை. மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வது இல்லை. எப்பேற்பட்ட செய்யுங்க பாருங்க. Without a man asking, God does not do anything on this earth. மனுஷன் வேண்டிக் கொள்ளாமல் இந்த பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வதில்லை. இதுல முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அது the earth என்கிற வார்த்தை. பூமியிலே எப்படி காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பூமியில எப்படி காரியங்கள் நடக்கும்? மனுஷன் கேட்டாதான் நடக்குமா? இந்த கருத்து எனக்கு பல வருஷங்களுக்கு நான் வாசித்த போது எனக்கு விளங்காத புதிராக இருந்தது. இப்பேற்பட்ட பெரிய மனிதர்கள் நிறைய விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பெரிய மனிதர்கள். விளங்கி வைத்துக் கொண்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்கிறாங்க, நீ கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்லி. ஆகவே நான் இதை தேட ஆரம்பித்தேன். ஏன் இப்படி சொன்னார்? இது உண்மையா? வேத வசனத்தின் அடிப்படையில் இது உண்மையா? வேத வசனம் இதை போதிக்கிறதா என்பதை அலசி ஆராய ஆரம்பித்தேன். எதை ஆரம்பிக்கிறதுனாலும் ஆதியாகமம் 1க்கு போறது பெட்டரு. ஆகவே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். இன்றைக்கு முக்கியமாக ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்கிறதிலே முதல் பகுதி என்ன? நாம் கேட்காவிட்டால் இந்த பூமியிலே ஒன்றும் தேவன் செய்வதில்லை. அதுதான் முதல் காரணம். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிறதுக்கு என்ன முதல் காரணம்? எல்லாரும் சொல்லுவோம், நான் கேட்காவிட்டால், ஒரு மனிதன் கேட்காமல் இந்த பூமியிலே தேவன் ஒன்றையும் செய்வதில்லை. அப்ப ஜெபம் எவ்வளவு அவசியமாய் விடுகிறது என்று பாருங்கள். நாம் கேட்கலன்னா ஒண்ணுமே நடக்க போறது இல்லை இந்த பூமியில. இது உண்மையா என்று உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். இப்படியே இருப்பாரா கடவுள்? கடவுள்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சர்வ ஞானி, எல்லாம் தெரியும், எல்லாம் முடியும், பேசாம செய்ய வேண்டியதுதானே. எனக்காக ஏன் அவர் காத்துட்டு இருக்காரு? என்னால ஏன் காரியம் கேட்கணும்? நான் கேட்டாதான் செய்வேன். ஏன் அப்படி ஒரு காரியத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாம் கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த அற்புதமான சத்தியம் நமக்கு மிகவும் விளங்கும். ஜெபத்திலே நாம் வல்லவர்களாக, ஜெபத்தை சரியான விதத்தில் உபயோகப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவோம். ஆதியாகமம் 1:26 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு தேவன், அதாவது தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கு முன்னாலேயே சொல்றார் நோக்கத்தை, எதுக்காக சிருஷ்டிக்கிறார், எப்படி சிருஷ்டிக்க போறார் என்று. பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் ஆளக்கடவர்கள். ஜான் வெஸ்லி சொன்ன அந்த சத்தியத்திற்கு அடிப்படை இதுதான். தேவன் இந்த பூமியை உண்டாக்கின போது, ஏற்படுத்தின போது, இந்த பூமியிலே காரியங்கள் எப்படி நடக்கும் என்பதையும் தீர்மானித்து விட்டார். தம்முடைய அனந்த ஞானத்தினால், தம்முடைய அந்த அறிவு கட்டாத, நம்முடைய புத்தி கட்டாத அந்த ஞானத்தினால், அவருடைய மேலான ஞானத்தினால் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டார். இந்த பூமியில எப்படி காரியங்களை செய்ய போகிறோம் என்பதை அன்றைக்கு அவர் தீர்மானித்து விட்டாராம்.
எப்படி இந்த பூமியில காரியங்கள் நடக்க போகிறது? அதை ஒரு சமரி போல சொன்னா, 2 வார்த்தையில சொன்னா, அவர்கள் ஆளக்கடவர்கள். இந்த பூமியில ஒண்ணு நடக்கணும்னா அது மனுஷன் மூலமாக நடக்க வேண்டும். அவர்கள் ஆளக்கடவர்கள். எல்லாரும் சொல்லுவோம், அவர்கள் ஆளக்கடவர்கள். அவர்கள் ஆளக்கடவர்னு தேவன் சொன்ன உடனேயே தேவனுடைய வார்த்தை குறித்து கொஞ்சம் சற்று நாம் கவனமாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சாதாரணமான காரியம் அல்ல. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாம், தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதக்காரன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறான், உம்முடைய சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தினீர். அவரை குறித்த எல்லாவற்றை காட்டிலும் தேவன் அவருடைய வார்த்தையை தான் பெருமையை எண்ணுகிறார். அவர் வார்த்தையின் தேவன். வார்த்தையில் அவர் பெருமை கொள்கிறார். அவர் சொன்னதுதான் சொன்னா சொன்னபடி ஆகும். அவர் வாயை திறந்து சொல்லிவிட்டார்னா திரும்பி அதை எடுப்பது இல்லை. அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்றதுக்கு, மனுஷன் அல்ல தப்பா சொல்லிடுறதுக்கு. நீங்க நினைக்கலாம், என்னையா அப்படி செய்துட்டாரு, அவர்கள் ஆட கடவுட்டார், கடைசியில இவன் கொண்டு போய் பிசாசு தார வார்த்து விட்டான், அவருக்கு மைண்ட மாத்திருக்கலாம் இல்லையா? கர்த்தர் மைண்ட மாத்துகிறவர் அல்ல, அவருடைய அனந்த ஞானத்தின்படிதான் எல்லாத்தையும் செய்யறாரு. முட்டாள்தனமா எதையும் செய்யறது இல்ல. அவருக்கு பின் யோசனையே கிடையாது. இந்த ஞானமுள்ள தேவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், அவருடைய ஞானத்திலே ஒன்றை தீர்மானித்து விட்டார், மனிதன் தான் ஆளணும், இந்த பூமி மனுஷனுக்கு தான் சொல்லி மனுஷனுக்கு விசேஷமாக இந்த பூமியில வாழத்தக்க ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, மண்ணினால் எடுக்கப்பட்ட அந்த சரீரம் மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறாரு. இந்த பூமியில மனுஷனை வச்சு அவருடைய ஆளுகையை இந்த பூமியில அமல்படுத்தும்படியாக மனுஷனுக்கு இந்த பூமியின் வாசியாக அவனை ஏற்படுத்தி அவனுக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி இந்த பூமியில வைக்கிறார். அதை டிக்ரியா சொல்லுகிறார், அதை ஒரு பிரமாணமாக, ஒரு லாவாக அறிவிக்கிறார். இப்படிதான் பூமி இயங்க போகிறது. எப்படி இயங்க போகிறது? அவர்கள் ஆளக்கடவர்கள். அவர்கள் ஆளக்கடவர்னு சொன்ன பிறகு அவர் பின்வாங்குகிறவர் அல்ல. இல்ல இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இனிமே அவர்கள் ஆளக்கூடாது, இவன் எல்லாத்தையும் குழப்பிடுவான் போல இருக்கு, அதனால நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. அவர்கள் ஆளக்கடவர்னு சொன்னார்னா சொன்னதுதான். ஏனென்றால் அவர் சொன்னது அப்படியே மாத்திக்கிட்டே இருந்தாருன்னா அவருடைய எந்த வார்த்தையும் எந்த வாக்கு தத்துவத்தையும் நாம் நம்ப முடியாமல் போய்விடும். இருக்கீங்களா? ஆகவே வசனத்தை ஹேண்டில் பண்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை போட்டு நாம குழப்பிட்டு இருக்க கூடாது. அது ஸ்டெடியா இருக்குது. அது சொன்னதுதான். கர்த்தர் குழம்புல, அதுக்கு கரெக்டா கவனிக்கணும். ஆக சிலர் கேட்கிறாங்க, கர்த்தர் எப்படி மாத்திருக்கலாம் இல்லையா? இப்படி இப்ப கர்த்தருக்கு ஐடியா சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. கர்த்தருக்கு ஐடியா சொல்றதை நிறுத்திட்டு கர்த்தர் சொல்ற மாதிரி வானங்களை நான் விரித்த போது நீ எங்க இருந்தாய், இந்த கடலை நான் நில்லுன்னு சொன்னப்ப நீ எங்க இருந்தேன்னு கேட்கிறாரு. அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் எங்க இருந்தேன், எனக்கு விளங்கல. ஏதோ கர்த்தர் ஏன் அப்படி செய்யல, கர்த்தர் ஏன் ஆளுகையை தான் எடுத்துக்கொள்ளவில்லை என்கிறதை கேள்வியே நாம் கேட்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தின்படி அப்படி செய்திருக்கிறார். அது காரண காரியங்கள்லாம் நான் சொல்லிக் கொண்டே வருகிறேன். சொன்னார்னா சொன்னதுதான், அது சொல்லிவிட்டார், சொன்னபடியே அப்படியே நடந்து விட்டது. மனுஷன் கையில ஒப்பு கொடுத்துட்டார் பூமியை கர்த்தர் மனுஷனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தாராம். ஆனால் மனுஷன் உங்களுக்கு தெரிந்தபடி பாவத்திலே விழுந்து பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த போது, பிசாசுடைய வார்த்தைக்கு என்றைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்தானோ, தேவனுடைய வார்த்தை என்றைக்கு கீழ்ப்படியாமற் போனானோ, அன்றைக்கே இந்த பூமியின் மேல் இருந்த தன்னுடைய ஆளுகை பிசாசுக்கு அவன் தார வார்த்து விட்டான். எப்படி? தேவன் இவனுக்கு ஆண்டவராயிருந்தார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு மரியாதை கொடுத்து அதன்படி செய்து வந்தான். இந்த கனியை புசிக்காதன்னு சொன்னார். அதை புசியாத நாள் வரையிலே அவனுக்கு தேவன் ஆண்டவராயிருந்தார். தேவன் அவனுடைய ஆளுகை செய்து வந்தார். அவன் இந்த பூமியை தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து ஆளுகை செய்து வந்தான். என்றைக்கு அந்த விலக்கப்பட்ட கனியை புசித்தானோ, தேவனுடைய கட்டளை மீறினானோ, அன்றைக்கே எனக்கு இதை புசிக்க சொன்ன பிசாசுதான் ஆண்டவன் என்கிறதை அவன் சொல்லாமல் சொல்லிவிட்டான். அவன் அங்கீகரித்து விட்டான். பிசாசை தன்னுடைய ஆண்டவனாக எஜமானாக ஆக்கி கொண்டான். அந்த கீழ்ப்படிதல், பிசாசுடைய வார்த்தையை கேட்டதன்படி செய்த அந்த ஒரு காரியமே என்ன ஆகி போச்சு, அந்த பிசாசானவன் இவன் மேல் ஆளுகை செய்யும்படியாக வந்து விட்டது. இவன் பூமி ஆளுறவன், இவனை பிசாசு ஆளுதுன்னா அப்ப பூமியை இன்றைக்கு யார் ஆண்டு கொண்டிருக்கிறது? பிசாசுடைய கையிலே அந்த ஆளுகை இன்றைக்கு மாறி போய்விட்டது என்று வேத வசனம் கூறுகிறது. சிலருக்கு நம்ப முடியல. என்னையா, கர்த்தர் உண்டு பண்ண பூமி, வானமும் பூமியும், வானத்தை பூமி உண்டாக்குன தேவன், பூமியும் அது நிறைவும் கர்த்தர் சொல்றாரு என்னுடையதுன்னு. ஆமா, கர்த்தர் உண்டாக்குனதுனால என்னுடையதுன்றாரு. ஆனா அது யார் கையில இருக்குது இன்றைக்கு பார்ப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டதை குறித்து வாசிக்கிறோம் அல்லவா? அதை மத்தேயில வாசிக்கும் போது சில விவரங்கள் இல்ல, மத்தேயில இல்லாத விவரங்கள் இங்க இருக்கிறது. ஆகவேதான் இதை வாசிக்கிறேன் லூக்கால. பின்பு இயேசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும்
பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, பிசாசு இயேசுவை மலையின் மேல கொண்டு போய், உயர்ந்த மலையின் மேல கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யத்தையும் ஒரு செகண்ட்ல காமிக்கிறான், ஒரு நிமிஷத்துல எல்லாவற்றையும் காண்பிக்கிறானாம். இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். என்ன பேச்சு பேசுறான் பாருங்க, எப்படி சொல்றான்னு கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். இது எல்லாவற்றினுடைய அதிகாரத்தையும், அப்பனா அந்த அதிகாரம் எங்கிட்ட இருக்குது, நான் உமக்கு தர முடியும்ன்றான். இதனுடைய எல்லாவற்றுடைய அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். நீங்க சொல்லலாம், அடக்கடவுளே என்ன இது, கடவுள் தான் உண்டாக்குனாரு, மாம்ச ரூபத்துல நீங்க நின்றுட்டு இருக்காரு இந்த பிசாசுக்கு முன்னால. இந்த பிசாசு உண்டாக்குன கடவுளையே நோக்கி பார்த்து என்ன சொல்லுகிறான், இந்த ராஜ்யங்களை எல்லாம் பாரும், எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இதனுடைய மகிமையும் உமக்கு நான் தர்றேன்னு சொல்றான். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் ரொம்ப விவரமா இருக்குது. இதை தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். இயேசு அப்புறம் சொல்றான், நீர் பணிந்து கொண்டால், என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். இயேசு சொன்ன பதில ஏன் வாசித்தேன்னா, இயேசு அவனை பார்த்து ஒரே வார்த்தையில சொல்லிருக்கான், பிசாசே யூ ஆர் மிஸ்டேக்கன், தப்பா சொல்றப்பா, உனக்கு தெரியாது, விவரம் தெரியாது. நீ இந்த பூமி, வானத்தை பூமி நான் உண்டாக்குனேன், இந்த பூமி என்னுடையது, அது நிறைவுகள்லாம் என்னுடையது, உண்டாக்கின கர்த்தர் இந்த மாம்ச ரூபத்தில் நான் நிற்கிறேன், அது எப்படி உன்னுடையது, நீ எனக்கு தரப்போறேன்னு சொல்லலாம், இது பொய், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். அது சொல்றதுக்கு பதிலா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி, எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொல்லி, தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாய், அதாவது உன்னை நான் வணங்க மாட்டேன், உன்னை வணங்கி இந்த ராஜ்யத்தின் மகிமையும் இந்த மேன்மையும் நான் பெற மாட்டேன், இந்த அதிகாரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றுதான் சொல்லுகிறார் ஒழிய, நீ சொன்னது தப்புன்னு சொல்லவே இல்லை. அதன் மூலமாக இவன் சொன்னது சரிதான் என்று அங்கே இயேசுவை அங்கீகரித்து விட்டார் என்று சொல்லுகிறேன். என்ன சொன்னான், இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அதன் அதிகாரங்கள் எல்லாம் எனக்கு சொந்தம், இவைகளை நான் தர முடியும், இவைகள் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும், என்னைக்கு ஒப்புவிக்கப்பட்டது, என்னைக்கு ஆதாம் ஏவாள் பிசாசனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தார்களோ, தங்களை பிசாசனத்தில் என்னைக்கு ஒப்புவித்தார்களோ, அன்றைக்கு தங்களுக்கு கீழாக இருந்த எல்லாவற்றின் ஆளுகையும் அவனுக்குள்ளே ஒப்புவித்து விட்டார்கள். எல்லாமே இன்றைக்கு பிசாசினுடைய கையிலே போய் சேர்ந்து விட்டது. ஆகதான் பிசாசு சொல்லுகிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன். கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன். மனுஷன்ட்ட கொடுத்தார், அவன் பிசாசு கொடுக்கிறான், கொடுக்கும் போது கூட அவர் அதை வாங்கிக்கல, அவர் பிடுங்கிக்கல, அவர் அதை தடுத்து நிறுத்தல. ஏனென்றால் கர்த்தர் கொடுக்கும் போது இந்த உலகத்துல சிலர் கொடுக்கிறது மாதிரி இல்ல, கொடுத்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்ப பிடிங்கலான்னு. அப்படி அல்ல, இவர் கொடுத்ததுதான். இவர் கொடுத்தேன்னு சொன்னார்னா கொடுத்ததுதான். கொடுத்தா இது உன்னுடையது, இது உன்னுடையதுன்னா இது உன்னுடையதுதான். இவனுடையது இல்லைன்னா இவன் கொடுத்திருக்க மாட்டேன் முடியாது. இவனுடையது இல்லைன்னா ஆதாமுடையதா இல்லாவிட்டால் அவன் அங்கே பிசாசினிடத்துல ஒப்புவித்திருக்க முடியாது. பிசாசு இன்னைக்கு இயேசுவை பார்த்து என்னிடத்தில் இவைகள் ஒப்புவிக்கப்பட்டது என்று சொல்ல முடியாதே. நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே தேவன் கொடுத்து விட்டார். அவர் தேவன் அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை, அவர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்ததுதான். அதன் நிமித்தமாக மனிதன் பூரண அதிகாரத்தை பெற்றவனா இருந்தான் அந்த பூமியின் பேர்ல. ஆகவேதான் மொத்தத்தை அவன் சொந்தம் கொண்டாடினபடினாலே, அவனுக்கு அது சொந்தமா இருந்தபடினாலே அதை அவன் பிசாசுக்கு கொடுக்க முடிந்தது, ஒப்புவிக்க முடிந்தது. அதுதான் அன்றைக்கு நடந்தது ஏதேன் தோட்டத்தில். அன்றைக்கு ஒப்புவித்த போது எல்லா ஆளுகையும் அவர்கள் ஆளக்கடவர்ன்றது மாறி இப்ப அவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தின் அதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். இருக்கீங்களா? ஆகவேதான் பாருங்க, இயேசு தேவன் இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தும் போது கூட பிசாசை தோற்கடித்து பிசாசின் கரத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலையை பெற்றுத்தர தேவன் ஒரு திட்டத்தை தீட்டி ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தின போது கூட அதுல ஒரு அம்சம் ரொம்ப தேவைப்பட்டது. அது என்னவென்றால், தேவன் மாம்ச ரூபம் எடுக்க வேண்டும், மனுஷனா வர வேண்டும். இல்லைன்னா அது நடக்காது. ஏனென்றால் மனுஷன் தான் ஒப்புவித்தான் பிசாசின் இடத்துல. மனுஷனுக்கு பிரதிநிதியா ஒருத்தன் மனுஷனுடைய சந்ததியில பிறந்தவன் ஒருவன் பிசாசின் இடத்துல நின்று இது எங்க அப்பன் சொத்து எனக்கு தான் சொல்லி திரும்ப அவன் தான் கேட்க வேண்டும் ஒழிய, வானத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் இறங்கி நீ என்ன கொடு, என்னது நீ அப்படி எடுக்கலாம், நான் மனுஷன் கொடுத்து வச்சிருந்தேன் நீ அப்படிங்கிட்ட குடுன்னு கேட்டா அது சட்ட விரோதமாகி விடும். தேவன் சட்டத்தை அவரே கரப்பிடிக்கிறவர். அவர் சொல்றார், நான் மனுஷன் கொடுத்தேன், மனுஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டான், இப்போ
என்னுடைய குமாரனை மனுஷன் அனுப்ப போறேன். எதுக்கு அனுப்ப போறேன்? மனுஷனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. போய் அதை தட்டி கேட்டு அவனுடைய கையில பறித்து பிடுங்கி திரும்ப கொண்டு வந்து மனுஷனுக்கு கொடுப்பதற்கு மனுஷனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி மனுஷனாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்தில் அனுப்புகிறார். தட் இஸ் த ரீசன் ஃபார் இன்கார்னேஷன். இந்த மனு அவதாரம் என்று சொல்லப்படுவதற்கு காரணமே இதுதான். பாருங்க, சிலர் நினைக்கிறாங்க மனு அவதாரம் எதுக்குங்க, விளங்கல. பாருங்க அவங்களுக்கு ஏன் மனு அவதாரம், ஏன்னா இது விளங்கல. மனு அவதாரம் ஏன் என்று சொன்னால் மனுஷன் தான் கொடுத்துட்டான், இப்ப திருப்பி கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் வேணும். அது யாராவது ஒரு மனுஷனை விட்டா கேட்டு போறாங்க. எந்த மனுஷனுக்கும் நாதி இல்லையே. எல்லா மனுஷனும் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பலனற்றவர்களா இருக்கிறார்கள். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒருவனும் நீதிமான் இல்லை, ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை. ஒரு மனுஷனிடத்திலும் பிசாசுக்கு எதிராக நிற்கக்கூடிய பலனோ திராணியோ கிடையாது. மனுவர்க்கம் முழுவதும் இந்த பொல்லாங்கனுக்குள் அடங்கி கிடக்கிறது, அவனுடைய கிடுகு பிடியில கிடக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனு கூட இந்த மனுவர்க்கத்தை விடுவிக்கிறதுக்கு ஒரு பிரதிநிதியா எழும்பி நின்று ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சு பிசாசுக்கு எதிர போய் நின்று பிசாசு எங்க சொத்தை நீ எப்படி எடுக்கலாம்னு சொல்லி கேட்கக்கூடிய அதிகாரத்தில் இல்ல. எல்லா மனுஷரும் பாவிகளானபடினாலே பாவத்து நிமித்தமாக பிசாசுக்கு அடிமைகளாகி விட்டார்கள் என்பதுதான் வேத வசனத்தின் சத்தியம். இதெல்லாம் சம்மரைஸ் பண்ணி சொல்லுகிறேன் நான். ஆகவேதான் பாவத்தின் பிடியில இல்லாத ஒரு மனுஷன், பிசாசின் அதிகாரத்துக்கு கீழ் இல்லாத ஒரு மனுஷன் உண்டாக வேண்டியதா இருந்தது. அதற்காக தான் கன்னியின் வயிற்றில பிறந்தார், மனுஷனுடைய உதவி இல்லாமல். ஏனென்றால் ஒரு மனுஷன் மூலமாக பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. அது என்னன்னு தெரியல. பாருங்க, பெண்ணு தான் முதல்ல எடுத்து சாப்பிட்டா, இருந்தா கூட மனுஷனை தான் சொல்லுது. ஒரு மனுஷன் மூலமாக பாவம் உலகத்திலே பிரவேசித்தது. ஒரு மனுஷன் மூலமா பாவம் பிரவேசித்ததுனால மனுஷனுடைய உதவி, ஆணினுடைய உதவியோடு பிறந்த எந்த ஒருவனும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவனாயிருக்கிறான். அவன் மூலமாக தான் இந்த பாவ சுவாபமே பிள்ளைக்கு வருகிறது. பாவத்தை பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்கிறது. எப்படி? எல்லாரும் ஒரு ஆணின் உதவியோடு இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். ஆகவேதான் தேவ குமாரனாக இயேசு கிறிஸ்து ஒரு ஆணின் உதவி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டு மாம்ச ரூபம் எடுக்கிறார். ஆணின் உதவி இல்ல. ஆணின் உதவி இல்லாதனால அவர் பாவமற்றவர். அவர் பாவமற்றவராக இருக்கிறபடினாலே பிசாசின் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. ஆகவேதான் இயேசு இந்த பூலோகத்தில் நடந்த போது ஒரு வித்தியாசமான ஆள், பிசாசெல்லாம் நடக்குது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லை. அவங்க எல்லாம் உலகம் முழுக்க எல்லாரையும் ஏச்சாச்சு மேய்ச்சாச்சு. பிசாசானவன் எல்லாரையும் அதிகாரம் காட்டியாச்சு. எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ள வைத்தாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு மனுஷன் நடந்து கொண்டிருக்கிறார். கப்பர்நகூமிலும் கலிலேயாவிலும் கடற்கரை ஓரங்களிலும் தெருக்களிலும் கிராமங்களிலும் வீதிகளிலும் சுற்றி திரிந்து பிசாசை துரத்துகிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக, பிசாசின் மேல் அதிகாரம் எடுக்கிறவராக சுற்றி திரிகிறார். பிசாசுகள் கண்டு நடுங்குகின்றன. இவர் ஒரு வித்தியாசமான மனுஷன், பாவமற்றவர், பிசாசின் கட்டுப்பாடுக்குள்ள இல்லாதவர். இவர் ஒருத்தர் தான் ஃப்ரீயா இருக்கிறாரு. மனு வர்க்கத்திலேயே ஒரே ஒரு மனுஷன் தான் பிசாசின் கட்டுப்பாடுல இல்லாத ஒரு ஆளா இருக்கிறார். எல்லாம் பாருங்க சகதியில சிக்கி கொண்டிருக்கிறாங்க. குவிக் சாண்ட் சொல்றமே, மூழ்கிற அந்த மண்ணுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறாங்க. இல்ல கீழே போயிட்டு இருக்கிறாங்க. கீழே போயிட்டு இருக்கும் போது ரொம்ப எட்டி உழைச்சா இல்ல ஒருத்தர் தூக்க பார்த்தா இன்னும் வேகமா கீழே போயிடுவோம். வெளியில இருக்க ஒரு ஆள் தான் ஒரு கயிறை போட்டு வெளியே தூக்கணும். அதனாலதான் இயேசு வெளியில இருக்கிறாள். அவர் அந்த பாவ சகதியில இல்ல, அவர் வெளியில இருக்கிறார். அவர் தான் தூக்கி விட முடியும். இதுதான் இந்த லாஜிக், வேத வசனத்தின் லாஜிக், தேவனுடைய லாஜிக். இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இதனாலதான் அவர் மனு அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் வர வேண்டியதா இருந்தது. மனுஷனாய் வாழ்ந்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். நம்முடைய ஒரு பிரதிநிதியாக, as a representative man, நமக்கு பதிலாக நம்முடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்து நமக்காக மரித்து, நம்முடைய சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு அதன் தண்டனை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தது மட்டுமில்லாமல் பாதாளத்துக்கே சென்றார் என்று வேதம் போதிக்கிறது. அங்கே சென்று பிசாசையும் சேனைகளையும் முறியடித்து வெற்றி சிறந்தவராய் பாதாளத்தை அலங்கோலமாக்கி வெளியே வந்தாராம். வெளியே வந்து இப்பொழுது பரமேறி பிதாவுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். எல்லாம் மனுஷனா செஞ்சார். சிலுவையில மரிக்கும் போது மனுஷனா மரித்தார். மனுஷனாக நம்முடைய பாவத்தை சுமந்தார். ஒரு மனுஷன் தேவைப்பட்டது. மனுஷனாக அங்கே பாதாளத்துக்கு செல்லுகிறார். மனுஷனாக பாதாளத்தை விட்டு வெளியே வருகிறார். மனுஷனாக பிசாசை வெற்றி சிறக்கிறார்.
மனுஷனாக பிதாவுடைய வலது பார்சத்தில் செல்லுகிறார். இன்றைக்கு வேத வசனம் சொல்லுகிறது, திருப்புவோம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். இது ரொம்ப கவனமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்றால் ஜெபத்துக்கு அஸ்திபாரமே இதுதான் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு அவரே. மனுஷனாகிய இயேசு அவரே. இயேசு உலகத்துல வந்து மனுஷனா வந்து வாழ்ந்து மரித்து பரமேறி பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இன்னும் மனுஷனா தான் இருக்கிறார் என்றார். இன்னும் கேட்டா இன்னும் அவர் மனுஷனாக தான் பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம். தேவகுமாரன் மனுஷனாக, மனுஷனுடைய பிரதிநிதியாக பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய 3 வருஷம் ஊழியத்தை பற்றி தான் நம்ம அதிகமா பேசுறோம். இந்த உலகத்துல என்ன செய்தார்னு சொல்லி. கடந்த 2000 வருஷங்களாக நமக்காக பரிந்து பேசுகிறவராய் ஜெபிக்கிற ஊழியத்தை பிதாவுடைய வலது பார்சத்திலே மனுவர்க்கத்துக்கு பிரதிநிதியா இருந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு அவசியம் ஜெபம் பாருங்க. அங்கே ஒரு மனுஷன் 24 மணி நேரம் பிதாவின் வலது பார்சத்திலே இந்த பூமிக்காக, இந்த பூமியில் உள்ள மக்களுக்காக, மக்களின் பிரதிநிதியா இருந்து கொண்டு ஜெப ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார் என்று வேத வசனம் போதிக்கிறது. அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. எபிரேயர் 4:14 16 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர் எப்படி நமக்கு ஒருவர் இருக்கிறார், அந்த பிரதான ஆசாரியர் எப்படி அங்கே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அங்கே சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 10:19-22 வாசித்து பாத்தீங்கன்னா அதே தான் அங்கேயும் சொல்லுகிறது. ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார். அந்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் வலது பார்சத்திலே கடந்த 2000 வருஷங்களாக ஜெபிக்கிற ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. ரோமர் 8ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. 32-38 வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று திட்டவட்டமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தினுடைய அவசியத்தை பாருங்க. ஒரு மனுஷன், ஏன் மனுஷன் அவசியம், ஏன் மனுஷன் ஜெபிக்கணும்? ஏன்னா மனுஷன் கையில தான் கொடுத்தாரு கர்த்தர். மனுஷன் தான் இன்சார்ஜ். இங்க ஏதாவது நடக்கணுமா மனுஷன் தான் செய்யணும். ஆகவேதான் தேவனே மனுஷனாக வேண்டியதா இருந்தது. ஆகவேதான் மனு அவதாரம் எடுத்து அவரே இங்க வர வேண்டியதாயிடுச்சு. சிலர் சொல்றாங்க அதெல்லாம் என்னத்துங்க. சிலருக்கு இந்த நம்ம கிறிஸ்தவர்கள் சிலர் ரொம்ப பெரிய தத்துவ ஞானிகள் பாருங்க. அவங்க எல்லாம் இந்த ஆர்ம் சேர் பிலாசபர்ஸ், இப்படியே சாஞ்சிக்கிட்டு ஈஸ்ட் சேர்ல ஆடிக்கிட்டு ஏதாவது நினைச்சது பேசுற ஆட்கள் என்ன சொல்றாங்க, அது நேரத்துல ஆண்டவன் நினைச்சா நடக்குங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பெந்தோஸ்து கிறிஸ்தவங்க பேசுறது. அது ஆண்டவர் நினைச்ச நேரத்துல அது அப்படி அப்படியே நடக்குங்க. நம்ம ஒண்ணும் கவலைப்படல, அது பாட்டு நடக்கும். எங்க நடக்குது? நான் சொல்றேன், இவங்க சொல்றது உண்மையா இருந்தா இன்னைக்கு உலகம் அற்புதமான உலகமா இருக்கும். அட்லீஸ்ட் உலகம் அற்புதமான உலகமா இல்லைனாலும் கிறிஸ்தவ விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கை அற்புதமான வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் 100% இல்லையா? அது நேரத்துல தானா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நடத்துறாருன்னு சொன்னா குறைஞ்சது எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையாவது வெற்றிகரமா இருக்க வேண்டாமா? ஹலோ, எனக்கு இது இன்னும் சிம்பிள் லாஜிக்கா தெரியுது. ஆனா நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கை தோல்வியா தான் இருக்குது, பலவீனம் உள்ள வாழ்க்கையா இருக்குது, வெற்றி இல்லாத வாழ்க்கையா இருக்குது, குழப்பத்தின் வாழ்க்கையா இருக்குது. சர்வ வல்லமுள்ள தேவன் இவருடைய தேவன். மீட்பை பெற்றிருக்கிறவர்கள், ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இருந்தாலும் அவ்வளவு ஒரு தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் நான் சொல்லுகிறேன், இந்த பிலாசபினாலதான் எல்லாம் அது நேரத்தில் அது பாட்டுக்கு நடக்கணும். அது நடக்காது. நாம தான் என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அதை நம்முடைய கரத்துல எடுத்து என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே, என்னுடைய உலகத்திலே, என்னுடைய வியாபாரத்திலே, என்னுடைய தொழிலே, என் கையின் பிரயாசங்களிலே இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். அதனாலதான் நடக்கல நான் சொல்றேன். அதனால அந்த தத்துவத்தை நிறுத்திடணும் பாருங்க. இந்த தத்துவத்தை அப்படியே பேசிட்டு இருந்தா அப்படியே நம்ம கிறிஸ்தவங்க எல்லாம் இந்த போனால் போகட்டும் போடா கிறிஸ்தவங்கள் ஆயிடுறாங்க. அந்த டைப். ஏதோங்க கடவுள் சித்தம் ஆகட்டும், இப்படியே போனா அப்புறம் போடாதான், எல்லாம் போய் தான் ஒண்ணு இல்லாம தான் நிக்கணும். ஏன்னு சொன்னா எல்லாம் கர்த்தர் தான். ஒரு புயல் வந்தா ஏதோ கர்த்தர் அனுப்பிச்சாருங்க, அது நேரத்துக்கு அது நடக்குதுங்க. ஒரு சாவு வந்தா அது கூட கர்த்தர் ஏதோ அனுப்பிச்சாருங்க நேரத்துக்கு. ஒரு வியாதி வந்தா கர்த்தர் எதுக்கும் அனுப்புறாருங்க, அது எதுக்கும் இந்த வியாதி இந்த நேரம் பார்த்து அனுப்பிச்சாரு, அது கரெக்டா அனுப்புவாருங்க அவரு.
வியாபாரத்தில் ஒரு தோல்வி வந்தா அது என்னமோ கர்த்தர் செய்யறாருங்க, அதை அனுப்புறாருங்க அவரு. கர்த்தர் அது அந்த நேரத்தில் கரெக்டா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 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 பிலாசபி வந்து பிசாசானவர் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களை பார்க்கும்போது நல்ல பிலாசபி இப்படியே இரு நீன்னு. ஏன்னா ஒண்ணும் நடக்க போறதில்லை, இவர்கள் வாழ்க்கை மாற போறதில்லை, இவர்கள் சுற்றி உள்ளவருடைய வாழ்க்கை மாற போறதில்லை, இவருடைய சபைகள் ஒண்ணும் செய்ய போறதில்லை. இவர்கள் எந்த விதத்திலையும் பிசாசை மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வெற்றி இந்த உலகத்தில் நிலைநாட்டி சுவிசேஷத்தை அறிவித்து வெற்றிகரமாய் காரியங்களை இவர்கள் நடப்பிக்க போறதில்லை. இவர்களால ஒரு காலனாக எந்த பிரயோஜனம் இருக்க போறதில்லை. ஆகையால பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிப்பட்ட போனால் போகட்டும் போடா கிறிஸ்தவர்களை பார்த்தா நல்ல டைப். இவரெல்லாம் இந்த சினிமா பாட்டு அதை இதை கேட்டுட்டு அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க. அதுல யாரோ ஒரு ஆள் அழுதுகிட்டே பாடி இருக்காரு, அதை கேட்டுட்டு கொஞ்சம் யோசிக்க வேணாம், அவரே அழுதுகிட்டு பாடுறாரு, இதை நம்பலாமா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா தெரியுது. அவர் பாவம் முடியாம பாடிட்டு இருக்கிறாரு, விரக்தியில பாடிட்டு இருக்கிறாரு. இதையே தியானிச்சு இதையே பாடி இதையே மனப்பாடம் பண்ணி இந்த சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் பாருங்க, இன்னைக்கு டிவியில தை தை தைன்னு ஆட்டம் போடுது. இந்த பாட்டுகளை போட்டுக்கிட்டு இது ஆட்டம் போட போட இந்த எண்ணங்களை தியானிச்சு இதை பேசி தை தைன்னு ஆட்டம் போடணும், உள்ள நல்லா ஆழமா இறங்கிடுது. நான் என்ன சொல்றேன், இதை தியானியுங்கள், இதை உள்ள வைங்க, இதை வச்சு கர்த்தர் ஆராதித்து தை தைன்னு ஆட்டம் போடுங்க. இது உள்ள இறங்கட்டும், இது நல்லா இறங்கட்டும். அப்பொழுதுதான் வெற்றி நம்முடையதாகும். சும்மா ஏதோ யாரோ சொன்னாங்க, யாரோ பாடினாங்க, யாரோ எழுதுனாங்கன்னு அதை பேசிட்டு இருக்க கூடாது. ஒருத்தர் உண்மையாவே என்கிட்ட சொல்றாரு, நான் அந்த டைப்புங்க, போனா போ, அதான் சொல்றேன், அதுக்கு தான் இதெல்லாம் கொண்டாடுறேன். நான் அந்த போனா போகட்டும் போனா டைப், அதை பற்றி கவலைப்படுறது எல்லாம் ஆண்டவன் வச்ச வழி, அது அப்படி அப்படியே நடக்குங்க. எங்க நடக்குது? ஒண்ணும் நடக்கல. அதுக்கு சாக்கு போக்கு. நாம சொல்றபடி செய்தா ரொம்ப வேலை அதிகமாயிடும். கர்த்தருடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், ஜெபம் பண்ணணும், என்ன நடக்கணும், வாழ்க்கையில் என்ன நடக்கணும் தீர்மானம் பண்ணணும், அதை பற்றி சீரியஸா இருக்கணும், அதை பற்றி ஒரு தரிசனத்தை உள்ள வைக்கணும், அதுக்கு ஒரு வாஞ்சியை நாம் டெவலப் பண்ணணும், அதை எண்ணி பார்க்கணும், அதற்காக ஜெபிக்கணும். நம்ம எதிர்த்து நிற்கிற பிசாசை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும், எல்லா தடைகளையும் மேற்கொள்ள வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி முன்னேறி செல்ல வேண்டும். இதெல்லாம் இவ்வளவு வேலை இருக்குது. அதனால கர்த்தர் விட்ட வழிங்க எல்லாம் அது நடக்கும்ட்டா ரொம்ப சிம்பிளா போயிடுது பாருங்க. சோம்பேறியாவே இருந்துட்டு போயிடலாம். இருக்கீங்களா? அந்த பிலாசபியை தூக்கி எறியலன்னா வெற்றி வரவே முடியாது. நான் சொல்லுகிறேன். ஆகவேதான் ஜான் வெஸ்லி சொல்லுகிறார், மனிதன் வேண்டிக் கொள்ளாமல், மனிதன் கேட்டுக்கொண்டாமல் தேவன் இந்த பூமியில ஒன்றையும் செய்வது கிடையாது. ஏன்? மனுஷன் கையில கொடுத்துட்டார். அவன் பாவம் செய்த பிறகு கூட அதை திருப்பி வாங்குறதுக்கு மனுஷன் நினைச்சுதான் திருப்பி வாங்கினார். ஏசு அங்கிருந்து வந்து சிலுவையில மரித்து பாதாளம் வரை சென்று மீட்பை வாங்கி தந்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? எல்லாத்தையும் வாங்கி பிதாவிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. ஆண்டவரே செகண்ட் மிஸ்டேக் ஒண்ணு பண்ணாதையும் ரெண்டாவதையும் இவங்க கையிலேயே கொடுக்க வேண்டாம், நான் உம்முடைய கையில கொண்டு கிடையாது, திரும்பவும் மனுஷனுக்கு கொடுக்கிறார். மீட்பு என்றால் என்ன? இழந்து போனதை பெற்று திரும்ப மனுஷனுக்கு கொண்டு வந்து தேவன் கொடுக்கிறார். அதுதான் மீட்பு. எனக்கும் உங்களுக்கும் அதை கொடுத்திருக்கிறார். யோசித்து பார்க்க வேண்டும். இந்த கான்டெக்ட்ல தான் இப்ப இன்னொரு வசனத்தை வாசிக்க போறேன். இதை மெயினா கவனிப்போம். இன்னைக்கு மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு சில வார்த்தைகளை சொல்லும் போது எதுக்கு இப்படி சொன்னாருன்னு நமக்கு விளங்காம இருக்கு பாருங்க. எதுக்கு சொன்னாருன்னு விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஜெபம் என்கிறது எவ்வளவு அவசியம் என்பதை எண்ணி பாருங்கள். ஒரு காரியத்தை யோசிக்கணும். நீங்க இதை வாசிக்கிறதுக்கு முன்னால் இதை சொல்லிடுறேன் பாருங்க. எனக்கு இதெல்லாம் வாசிக்கும் போது என்னுடைய உள்ளம் ஆச்சரியத்தால் நிரம்புகிறது. ஏனென்றால் கர்த்தர் எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார் நமக்கு, அதை நான் முதலாக எண்ணி பார்க்கிறேன். மனு வர்க்கத்துக்கு, மனுஷனுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார். பூமியை நம்ம கையில கொடுத்து நீதான் ஆண்டுகன்னு சொல்றார். அவ்வளவு பெரிய ஒரு மேன்மை. என்ன நம்புகிறார், உங்களை நம்புகிறார். உங்களால் காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உங்க பிள்ளை எப்படி எழுந்து ஆள வேண்டும், உங்களுடைய பிள்ளை எப்படி எழுந்து நல்ல காரியங்களை நடப்பிக்கிறவனா இருக்க வேண்டும், அதுல நீங்க எப்படி சந்தோஷப்படுவீங்களோ அதை விட அதிகமாக உங்கள் பரலோக பிதா நீங்க எழுந்து ஆளாகி ஆண்டு கொள்ளும் போது அவர் அதிலே சந்தோஷப்படுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருக்கீங்களா? பிதாவுடைய உள்ளம் அதிலே பூரிக்கிறது. தம்முடைய பிள்ளைகள் அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தில் அவர்கள் நிற்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்க வேண்டும், அதிகாரத்தை உபயோகப்படுத்த வேண்டும், ஓனர்ஸா நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த கழுத கதை சொன்ன அன்னைக்கு. இந்த போனால் போகட்டும் போடா பிலாசபிக்காரங்க சொல்றாங்க,
கர்த்தர் கழுதையை கூட தாங்க உபயோகப்படுத்துறாரு. காகத்தை கூட உபயோகப்படுத்தினாரு, கழுதையை கூட. அப்ப எந்த காக்காவையாவது அல்லது கழுதையாவது கொண்டு வந்து பாஸ்டர் ஆகிட வேண்டியதுதான். கழுதையை உபயோகப்படுத்துறாருன்னு. பீலையாம கழுது மேல ஏறிட்டு போகும்போது கழுதை பேசிச்சா அவங்கிட்ட. கர்த்தர் பாருங்க, கழுதையை கொண்டு பேசினார். அடியேனை கொண்டும் கர்த்தர் பேசுவார். அடியேனும் ஒரு கழுதை போல, இயேசுவை சுமந்த கழுதை போல நானும் மாற வேண்டும். இந்த மாதிரி கழுதைகளுக்கு, விளங்காத கழுதைகளுக்காக தான் அந்த ஒரு கழுதைகிட்ட பேசி இந்த கழுதைக்கு சொல்லுன்னு சொல்லி, இந்த கழுதை இல்லைன்னா கவனிக்க மாட்டேங்குது என்னுடைய வார்த்தைய, ஒரே பிடிவாதமா இருக்கு, போய் இதை செய்யதான் போறேன்னு போயிட்டு இருக்குது. இந்த விளங்காத கழுதைக்கு விளங்க வையின்னு சொல்லி, கழுதை பேசினா ஒரு வேளை விளங்குமோன்னு சொல்லி அவனுடைய கண்ணை திறக்க முடியாது கழுதையை கொண்டு பேச சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும், கழுதை முக்கியம் இல்ல ஆண்டவருக்கு, மனுஷன் தான் முக்கியம். இவன் தான் முக்கியம். இவன் தான் பிறகு தீர்க்கதரிசனம் சொல்றான் பாருங்க. அங்க மலை மேல நின்று உச்சியில நின்று பாக்குறான் இஸ்ரவேல் மக்களை. இவனை வந்து பாலாக்குங்கிற ஒரு ராஜா கூப்பிட்டு வர்றான் போய் சபிக்கிறதுக்கு இஸ்ரவேல் மக்களை. அவன் பயந்து போய், இந்த பெரிய ஜனம் வந்துகிட்டு இருக்குது, கடவுள் இவங்களோட இருக்கிறாராம், இந்த ஆளை கொண்டு வந்தா சபிச்சு இவங்களை ஒண்ணும் எல்லாம் ஆக்கிடுவான்னு சொல்லி கொண்டு வந்தா, இவன் மேல மலை உச்சியில நின்று 7 காளையை வெட்டி 7 பலிபீடம் கட்டி எல்லாம் பண்ணி கடைசியில வாயை திறக்கிறான், சபிக்கலான்னு ஆசீர்வாதம் தான் வருது. அவன் சொல்றான், கர்த்தர் ஆசீர்வாதத்தை நான் எப்படி சபிக்க முடியும்? வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள், அந்த மலை உச்சியில இருந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரம் பாளையம் இறங்கி இருந்த விதம், ஏதோ கும்பலா உட்காரல, அவங்க ஒவ்வொரு கோத்திரமும் எப்படி எந்த இடத்திலே உட்கார வேண்டும், எந்த இடத்திலே டென்ட் போட வேண்டும் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இவங்க இங்கதான் இருக்கணும், இந்த கோத்திரத்தார் இங்க இருக்கணும். அதன்படி பார்த்தால் மலை உச்சியிலிருந்து பார்த்தா பெரிய சிலுவை தான் தெரியுமா. ஒரு வேத சாஸ்திரி சொல்லுகிறார், அங்கிருந்து பார்த்து சிலுவையை குறித்த ஒரு தரிசனத்தை அவன் உடையவனாகி சிலுவையை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான்னு. அப்ப கழுதையை விட்டா பேசினார் ஆண்டவர் சிலுவையை பற்றி. சிலுவையை பற்றி ஒரு மனுஷன் பேசுகிறதுக்காக ஒரு கழுதையை பேச வச்சு இந்த மனுஷனை கவனிக்க வச்சு, அப்புறம் அந்த மனுஷனுடைய நாவை தொட்டு அந்த மனுஷன் மூலமாய் பேசுகிறார். நான் சொல்கிறேன், மனுஷன் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பாருங்க, கிறிஸ்தவர்கள் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நானும் ஒரு கழுதையை போல மாறவில்லை, இயேசுவை சுமக்கிற கழுதையா நான் மாற. கர்த்தர் சொல்ல, நீ முதல்ல நான் எப்படி உன்னை உண்டாக்குனோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா மாறு. இருக்கீங்களா? கழுதையை மாறுறதா இருக்கட்டும், கழுதையாவும் மாற வேண்டாம், குதிரையாவும் மாற வேண்டாம். நான் உன்னை எப்படி உண்டாக்கினேனோ, உன்னை ஆளும்படியா உண்டாக்கி இருக்கிறேன், அவர்கள் ஆளக்கடவன் என்று சொல்லி இருக்கிறேன். அப்படி ஆளக்கூடிய ஒரு மனுஷனா மாறு. தோல்வி மனுஷனா இருக்காத, பலவீனத்தின் மனுஷனா இருக்காத, வாளா இருக்காத, கீழா இருக்காத, மேலாயிரு, தலையாயிரு, மாறு, அதிகாரம் உள்ளவனாய் மாறு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கழுதியார் என்று சொல்றது உங்களுக்கு ரொம்ப அது ஆமேன் கூட எல்லாரும் அல்லேலூயா சோத்திரம். என்ன தாழ்மை! நான் குப்பை ஆண்டவரே, நான் தூசி ஆண்டவரே, நான் புழு ஆண்டவரே, என்னவா வேணா மாறுறதுக்கு ரெடி. ஆனா ஆண்டவர் உண்டாக்குன மனுஷனா மட்டும் மாற ரெடி இல்லை. ஏன்னா ஆண்டவர் உண்டாக்குன மனுஷனா மாறணும்னா நிறைய வேலை இருக்குது. ஆண்டவர் உண்டாக்குன மனுஷனா மாறணும்னா நம்முடைய ஸ்தானத்தை நாம் எடுக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும், பிரச்சனைகள் சூழ்நிலைகளுக்கு நடுவே எழுந்து நிற்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அறிவை என்னை நிரப்ப வேண்டும். நான் அதிகாரம் பெற்றவன், பூமி ஆளும்படியாய் உண்டாக்கப்பட்டவன், எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது எனக்கு விளங்க வேண்டும். அதை குறித்த வெளிப்பாடு எனக்கு உண்டாக வேண்டும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. அதனாலதான் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. ரொம்ப அப்படியே ஸ்வீட்டா ஒரு ஜெபம் பண்ணி, கர்த்தாவே நானும் ஒரு கழுதை, அதுவும் ஒரு கழுதை, எல்லா கழுதையோடும் சேர்த்து என்னையும் ஒரு கழுதையை ஆசீர்வதிச்சல் ஆண்டவரே, இந்த கழுதை ஆசீர்வதியும் அப்படின்ட்டு போயிடுறது ரொம்ப சிம்பிளா இருக்கு பாருங்க. எல்லாரும் பார்த்து, ஓஹோ என்ன அருமையான ஜெபம் பண்ணாரு. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டால் இதெல்லாம் பிடிக்கவோ பிடிக்காது. அப்புறம் கர்த்தர் என்னை மனுஷனாய் உண்டாக்கி இருக்கிறார், தம்முடைய சாயல்ல தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். அவர்கள் ஆள கடவுள் என்று பெரிய உன்னதமான மரியாதையை கொடுத்திருக்கிறார். என்னை தூக்கி உயர்த்தி வைத்திருக்கிறார். எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். என்னை அவர் நோக்கி பார்க்கிறார். நீ சொல்லாம இந்த பூமியில ஒண்ணு நடக்க போறதில்லை என்று சொல்லுகிறார் அவர். அப்பேற்பட்ட மரியாதை தான் எனக்கு ஜெபம். ஜெபம் எனக்கு தேவன் காண்பிக்க ஒரு மரியாதை. கர்த்தர் சொல்றார், நீ ஜெபம் பண்ணு, நீ கேட்கிறதா நடக்க போகிறது, இந்த பூமியில நீ கட்டளை இடுகிறது தான் நடக்க போகிறது என்று சொல்லுகிறார். அதுதான் ஜெபம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்ப வந்துடும். இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் வாரம் கேளுங்க. ஜெபம் பண்ணாதவங்க கூட பண்ணாதவங்க கூட பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன் என்று சொன்னால், ஜெபம் என்றது ஏன் நிறைய பேர் பண்றது இல்லைன்னா குழப்பம். பண்ணா கிடைக்குமா? ஒருத்தர் சொல்றாரு, சில நேரங்கள் கிடைக்கும், சில நேரங்கள் கிடைக்காது.
கர்த்தருக்கு தான் அது வெளிச்சம். இவருக்கு வெளிச்சம் என்ன அடிக்கல, அதனால கர்த்தரை குறை சொல்றது கர்த்தருக்கு தான் வெளிச்சம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ சொன்னா அதுதான் நடக்கும். நான் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு அந்தஸ்து, உனக்கு மரியாதை, உனக்கு பெரிய கனம். நீ உன் வாயை திறக்கணும், நீ ஜெபிக்க வேண்டும், நீ கட்டளையிட வேண்டும், நீ கேட்க வேண்டும், நீ உன்னுடைய ஸ்தானத்திலே ஜெபத்திலே மனிதனாக நிற்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீ கேட்கிறதா அந்த பூமியில் நடக்க போறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருக்கீங்களா? ஆமென். சரி, வாசிப்போம். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா எப்படி இப்படி சொல்லி இருக்குது வேதம்? நிறைய பேருக்கு இது ஒரு குழப்பம். பாருங்க, என்னங்க இப்படி சொல்லிட்டார் ஆண்டவர்? பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில நாம செய்யறது எவ்வளவு முக்கியம் என்பது குறித்து இங்க சொல்றார். அடுத்த வசனத்திலே பாத்தீங்கன்னா அது ஜெபத்தை பற்றி தான் சொல்றாருன்னு விளங்குது. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேண்டிக் கொள்ளும் போது ஒருமனப்பட்டு 2 பேரு சேர்ந்து வேண்டிக் கொண்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஜெபத்தை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பாருங்க, அதிசயமா இருக்கு எனக்கு. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து விட்டு தம்முடைய சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் மனுஷன் கையில ஒப்பு கொடுக்கிறார். மனுஷன் கையில ஒப்பு கொடுத்து விட்டு அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இவள் எல்லாவற்றையும் வைக்கிறார். அப்புறம் மனுஷனை பார்த்து சொல்றார், நீ எனக்கு சொல்லு என்ன நடக்கணும்னு சொல்லு என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நான் விரும்புகிறதை நீ பூமியில் நிறைவேற்ற வேண்டும். நான் விரும்புகிற நிறைவேற்றுவதற்கு ஒரு ஆண்டவனை போல பூமியில வைத்திருக்கிறேன். நீ ஒரு குட்டி ஆண்டவர் மாதிரி அங்க இருந்துகிட்டு என்ன மாதிரி நீ பண்ணு. என்னுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு என்னுடைய சித்தத்தை அந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக நீ அங்க வேலை செய்ய வேண்டும். அதை உங்க கையில கொடுத்து விட்டேன். இன்னொரு வசனத்துக்கு திருப்போம், இதை அப்படியே வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் இதை தான் விளக்குறேன் இப்போ. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் இந்த வசனத்துக்கு ஒரு பேரலல் இருக்கிறது என்பதை எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இதை போலவே இன்னொரு வசனம் இருக்கு பரலோகத்தில் இல்ல, பழைய ஏற்பாட்டில். ஏசாயா 55 அதிகாரம் 11 வசனம், 45 அதிகாரம் 11 வசனம், சாரி 45 அதிகாரம் ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அந்த கடைசி பகுதியை கவனிங்க. என் பிள்ளைகள் குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு கட்டளையிடுங்கள். நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய உபத்திரவம் அந்த வசனம். எனக்கு கட்டளை இடுங்கள் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருக்கு கட்டளை எடுக்கிறதா? சிலர் சொல்றாங்க, ஐயோ கர்த்தருக்கு கட்டளை இடக்கூடாதுங்க. கர்த்தர் இடத்துல நான் மண்டிட்டு நாம் வேண்டிக் கொள்கிறோம், நான் பிச்சை மாதிரி கேட்கலாம் முடியும், கர்த்தர் இடத்துல கட்டளை இடக்கூடாது. ஆனா நானா சொன்னது நீங்க கட்டளை எடுங்கன்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் சொல்றாருங்க. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு என்ன பண்ணுங்க, கட்டளை இடுங்கள். எப்படி கட்டளை இட மாட்டோம்? எப்படி இதை நான் புரிந்து கொள்ள முடியும்? கொஞ்சம் இதை புரிந்து கொள்ளும். கட்டளை இடலாமா கர்த்தருக்கு? கர்த்தருக்கு நாம் கட்டளை இட முடியுமா? கட்டளையிட்டாது நடக்குமா? செய்வாரா கர்த்தர் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், முதல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. அதை பேசிஸா வச்சுங்க. முதல்ல கர்த்தர் நீங்க கட்டளை இடுறதுனால அவருடைய சித்தமில்லாத ஒன்றை செய்ய போறது கிடையாது. கர்த்தர் எப்போதுமே அவருடைய சித்தத்தை மட்டும்தான் செய்கிறவர். சித்தத்துக்கு அப்பாற்பட்டு ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. அவர் சித்தத்துக்கு விரோதமா ஒன்றையும் செய்கிறதே கிடையாது. அவருடைய சித்தம் நித்தியமாக அவருடைய அனந்த ஞானத்தின்படி தீர்மானிக்கப்பட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தில் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? என்னுடைய சித்தம் நான் வெளிப்படுத்திட்டேன், என்னுடைய சித்தத்தை நான் சொல்லிட்டேன், தெரியப்படுத்திட்டேன். உனக்கு தெரியும் என்னுடைய சித்தம் என்ன என்று. இப்பொழுது என்னுடைய சித்தம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, பரலோகம் எதை கட்டும்படியாக தீர்மானித்திருக்கிறதோ, பரலோகம் எதை கட்டவிழ்க்கும்படியாக தீர்மானித்திருக்கிறதோ, விரும்புகிறதோ,
அவைகளை பூலோகத்தில் நீ கட்டும்படியாக, பூலோகத்தில் அவைகளை நீ கட்டவிழ்க்கும்படியாக நீ கிரியை செய்ய வேண்டும். ஏன்னா கர்த்தர் அவருடைய சித்தத்துக்கு விரோதமானும் செய்ய போறது இல்ல. நான் எப்படி கட்ட முடியும், நான் எப்படி கட்டவிழ்க்க முடியும்? அவருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு in accordance with his will, அவருடைய சித்தத்திற்கு ஏற்றவாறு கட்டவும் கட்டவிழ்க்கவும் நான் செய்ய முடியும் இந்த பூலோகத்துல. அவர் சித்தம் தெரிந்து கொண்டு அவர் சித்தம் எதை கட்டுதோ அதை நான் இங்க கட்ட வேண்டும். அவருடைய சித்தம் எதை கட்டவிழ்க்கிறதோ அதை நான் இங்க கட்டவிழ்க்க வேண்டும். எதை அவர் கட்டவிழ்க்க விரும்புகிறாரோ அதை நான் கட்டவிழ்க்க வேண்டும். எதை அவர் கட்ட விரும்புகிறாரோ அதை நான் இங்கே பூமியிலே கட்ட வேண்டும். இருக்கீங்களா? இப்ப கட்டளை இடலாமா? அப்ப கர்த்தர் இப்படி கட்டளை இடும்போது கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, அப்பா சொல்றாரு வேலைக்கு போகும்போது, அழாத, நான் போயிட்டு வந்த பிறகு சாயங்காலம் வந்த உடனே உன்னை கூட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் நான் வாங்கி தர்றேன், அழாத. புள்ள உடனே கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு பேசாம இருக்குது. சரி, அப்பா போயிட்டு வருவார், சாயந்தரம் வந்த உடனே ஐஸ்கிரீம் உண்டு அப்படின்னு. அப்பா வர்றாரு. அப்பா வந்த உடனே எல்லாத்தையும் சொல்றாரு, பாருங்க இந்த பையன் இவ்வளவு தான் இருக்கான், ஆனா அவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து என்ன விட மாட்டான் பாருங்க. இப்போ கேட்காம விட மாட்டான், வாங்கி தராம என்ன விட மாட்டான். அப்பாவுக்கு தெரியும் வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்கலாம் பேசாம. ஆனா அவருக்கு ஒண்ணு, இவன் கேட்கட்டுமே, இவன் கேட்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், இவன் உறவு கொண்டாடுறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம், இவனோட ஐக்கியப்படுறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். அதனால இந்த தகப்பன் காத்திருக்கிறார் இவன் கேட்க முடியும். அவன் கேட்கும் போது அந்த தகப்பனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளை, தன்னை முற்றிலுமா நம்புற பிள்ளை, தான் சொன்ன அப்படியே தெய்வ வாக்கு மாதிரி நம்பி காத்திருக்குது இந்த பிள்ளை. ஆகவே அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னுடைய வார்த்தையை நம்பி அதை முற்றிலுமா விசுவாசித்து கேட்குது இந்த பிள்ளை. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஒரு பூலோகத்தில் இருக்கிற தகப்பனுக்கு நான் சொல்லுகிறேன், நம்முடைய பரலோக தகப்பனுக்கு அதே போலதான் சந்தோஷம். அதான் ஜெபம். கர்த்தர் என்ன சொல்ற, நான் சொல்லி இருக்கிற வாக்கு தத்தத்துல, நான் சொல்லி இருக்கிற சித்தத்துல, நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்ன வேணும்னு, நான் சொல்லி இருக்கிறேன் என்ன கூடாது என்று சொல்லி நீ அதை நம்பு. நீ அதை நம்புகிறது என்னுடைய உள்ளத்தை பிரியப்படுத்துகிறது. நீ அதை விசுவாசிப்பது, நீ அந்த சித்தத்தை அறிந்து தேடி நாடி கற்றுக்கொள்வது, அதை புரிந்து கொள்வது, அந்த சித்தத்தை மதிப்பது எனக்கு அது கனத்தை உண்டாக்குகிறது. அதிலே நான் மகிழுகிறேன். இருக்கீங்களா? பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஏதோ அவசர அடியில வந்து கடகன் ஆண்டவரே இந்தாங்க லிஸ்ட், கடகன் ரெடி பண்ணி வைங்க, மளிகை கடைக்காரன்ட்டு லிஸ்ட் கொடுத்துட்டு போற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க சிலர். இந்த லிஸ்ட்டை மட்டும் கொடுத்துற ஆண்டவரே சாயந்தரம் வரத்துக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்கட்டும். கத்த சொல்ல, நான் மளிகை கடைக்காரன் உனக்கு லிஸ்ட் கொடுத்துட்டு போறதுக்கு. உனக்கு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது. நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னுடைய தகப்பன். என்னுடைய வார்த்தையை நம்புகிறாயா? என்னுடைய சித்தத்தை கனம் பண்ணுகிறாயா? என்னுடைய சித்தத்தை உன்னுடைய சித்தமாக்கி கொண்டிருக்கிறாயா? என்னுடைய விருப்பம் உன்னுடைய விருப்பமாய் இருக்கிறதா? என்னுடைய விருப்பத்தை இந்த பூமியில செய்ய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? என்ன மதிக்கிறாயா? நீ என்ன கனம் பண்ணுகிறாயா? நான் உன்னை கனம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்றாரு, அதுல நான் மகிழ்ந்து களி கூர்றேன். அப்ப என்ன ஆகிறது? இப்படி நான் போய் கேட்கும் போது தேவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து எது கட்டப்பட வேணுமோ அதை கட்டி, எது கட்டவிழ்க்கப்பட வேணுமோ அதை கட்டவிழ்க்கும் போது தேவனுடைய உள்ளம் பூரிக்கிறது. சொல்றாரு, இது என் பிள்ளை பாரு, என்ன மாதிரியே பண்றான், அதிகாரம் இருக்கு, எதை கட்டணுமோ அதை கட்டுறான், எதை கட்டவிழ்க்கணுமோ அப்படி கட்டவிழ்க்கிறான். பிள்ளை என்கிற ஸ்தானத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான். பிள்ளை என்கிற வேலையை அவன் செய்கிறான். அதிகாரியை போல நடந்து கொள்ளுகிறான். பலவீனன் போல நடந்து கொள்ளுகிறது இல்ல. இருக்கீங்களா? ஆகவே ஜெபங்கிறது இதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது பாருங்க. வருங்காலத்துல இதுதான் விவரமா எடுத்து சொல்ல போறேன். சில காரியங்கள் எல்லாம் இதுவரை போதித்தராத விதத்துல இதை எடுத்து சொல்ல போகிறேன். இதெல்லாம் வெறும் முன்ருசி தான். அற்புதமான ஒரு காரியம் ஜெபம் என்று சொன்னா. இவ்வளவு பெரிய ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து கர்த்தர் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எப்போ அவருடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநிறுத்துவேன் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இல்லாம அவர் ஒன்று செய்ய போறது இல்லை. நான் டிலே பண்ணலாம். கர்த்தர் சர்வ வல்லம் உள்ளவர், எனக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. ஆனால் என்னை இப்படி கனம் பண்ண வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. என்னை இப்படி எனக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமா இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஒரு உணர்வோடு ஜெபத்துல நுழைய வேண்டும். ஜெபம் பண்ணும் போதே, நுழையும் போதே பிச்சைக்கார மாதிரி நுழையக்கூடாது. இருக்கீங்களா? நுழையும் போதே யார் என்கிற ஒரு உணர்வோடு நுழைய வேண்டும். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சித்தத்தை நிலைநிறுத்துகிறவன் நான். தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். நானா நினைச்சு ஜெபத்தை இன்வென்ட் பண்ணிட்டு வரல. நான் கண்டுபிடிக்கல ஜெபத்தை. அவர் தான் சொன்னார் கேளு.
அவர் தான் சொன்னார் என்ன கட்டளையிடுன்னு. நான் ஜெபிக்கிற விதம் நான் கண்டுபிடிச்சது இல்லைங்க. எனக்கு என்ன தெரியும்? என்னுடைய மூதாதையருக்கு ஒண்ணுமே தெரியாத, ஜீவனுள்ள தேவனே அறியாதவங்க அவங்க. எப்படியோ கண்டுபிடிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் நாங்க. இப்ப கட்டளையிடுறதுன்னா என்னன்னு தெரியும் எனக்கு. தினந்தோறும் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கல, இது கர்த்தர் சொல்றது, கர்த்தர் வெளிப்படுத்துகிறது. ஆகவே இது நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஜெபம் என்ன? ஜெபம் என்ன என்று சொன்னால், இந்த உறவு ஐக்கியம் என்கிறது வெளிப்படுகிற ஒரு நேரம். கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஒரு நாம் பிள்ளை, அவர் தகப்பன் என்கிற அந்த உறவெல்லாம் அங்க பாருங்க வெளியாகுது. அது மட்டும் இல்ல, ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்? சமாதானத்துக்காக நான் வேண்டிக் கொண்டால் சமாதானம் அவருடைய சித்தமா இருக்குது, அதனால தான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சமாதானம் எனக்கு தேவைன்றதுனால அல்ல, சமாதானத்தோடு தான் நான் வாழ வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறார். ஆகவே சமாதானத்தோடு தான் வாழ்வேன் என்று நான் தீர்மானிக்கிறேன். என்னுடைய சமாதானத்துக்கு எதிராக இருக்கிற சகல சத்ருவையும் இயேசுவின் நாமத்திலே அப்புறப்படுத்துகிறேன், அதிகாரம் எடுக்கிறேன், சமாதானத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். இருக்கீங்களா? பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆகணும். ஆண்டவரே சமாதானம் தேவை. உங்களுக்கு சமாதானம் தேவைன்றதை புரிஞ்சு கொள்றதை காட்டிலும் நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் தன்னுடைய குமாரனை அனுப்பி சிலுவையில மரித்து பாதாளம் வரை சென்று பிசாசை ஜெயித்து அதிகாரத்தை எனக்கு திரும்ப கொடுத்திருக்கிறார். நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இருக்கீங்களா? அப்ப எல்லாமே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வரணும். என்னுடைய சமாதானம் தேவனுடைய சித்தம். ஆகவே நான் சமாதானத்தை வேண்டிக் கொள்கிறேன், சமாதானத்தை கேட்கிறேன், சமாதானத்தை எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய சந்தோஷம் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, என்னுடைய மகிழ்ச்சி தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே நான் அதை எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய சக்சஸ், வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் என்னுடைய வெற்றி, நான் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி, என்னுடைய படிப்பில வெற்றி, என்னுடைய குடும்பத்தில வெற்றி, சபையில வெற்றி, போதிக்கிற ஊழியத்தில வெற்றி, எல்லாவற்றையும் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் வெற்றி எனக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வெற்றிக்கு விரோதமாக இருக்கிற, வெற்றியை தடை செய்கிற, வெற்றியை எதிர்க்கிற சகல சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்க இருக்கிறேன். வெற்றி என்னுடையது. போனால் போட்டும் போடா பிலாசபி எனக்கு கிடையாது. விடுறதில்லை, விடுறதில்லை வாடா பிலாசபி. இருக்கீங்களா? இப்படி இருந்தாதான் காரியம் நடக்கும். இல்லைன்னா அப்படியே போக வேண்டியதான். போக 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 எல்லாம் கர்த்தர் செய்தாருங்க. நேரத்துக்கு அது பாட்டு நடக்குதுங்க, என்னமோ நடக்குதுங்க. அப்புறம் பரலோகம் போனோன்னு கர்த்தர் சொல்லுவாரு, என்னப்பான்னு கேட்டா, ஒரே பிரச்சனைங்க, நல்ல காலம் கொண்டு வந்தீங்க இங்க. அங்க போய் இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு ஐயோ இது தெரிஞ்சிருந்தா பூமியில ஒரு புடி பிடிச்சிருக்கலாமேன்னு சொல்லி அப்படி கண்ணீர் விட போறாங்க சிலர்லாம். அந்த கண்ணீரெல்லாம் கர்த்தர் தொடச்சி, பரவாயில்ல இனிமேலாவது இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விட போகிறாரு. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தருக்காக வாழும்படியாக, கர்த்தருடைய சித்தத்தின் பூமியில நிலைநிறுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் ஜெபம். அதை நாம் ஜெபத்திலே செய்கிறோம். அப்ப என்னுடைய சக்சஸ் கர்த்தருடைய விருப்பம். என்னுடைய விருப்பம்ன்றது இருக்கட்டுங்க, அது பெருசு இல்லை, கர்த்தருடைய விருப்பம். அதனால்தான் எப்படி இருந்தாலும் நடக்கட்டும், நான் ஏதோ போனால் போட்டும் போனாலும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சாச்சு. என்னுடைய வெற்றி கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம் தான் என்னுடைய விருப்பம். ஆகவே நான் தோல்வியில வாழ விரும்பவில்லை. தோல்வியை நிராகரிக்கிறேன், தோல்வியை தள்ளுகிறேன், தோல்வியை வெறுக்கிறேன், வெற்றியை எடுத்துக் கொள்ளுகிறேன், வெற்றியை விசுவாசிக்கிறேன், வெற்றியை நம்புகிறேன், வெற்றியை எதிர்பார்க்கிறேன். இருக்கீங்களா? ஒரு மாதிரி பாக்குறீங்க. என்னங்க கொஞ்சம் ஈஸியா ஜெபம் பண்ணி அனுப்புவாருன்னு நினைச்சோம். ஏதோ ஒரு ஜெபம் பண்ணா நடக்கும். நாங்க நீங்க ஜெபம் பண்ணா நடக்கும்னு சொல்லி இருக்கு, அதை போதிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. நான் ஜெபம் பண்ணா நடக்கும்ன்ற வித்த காமிக்கிறதுக்காக நான் கொண்டு வரல. இங்க நீங்கள் ஜெபம் பண்ணா எப்படி நடக்கும் என்கிறதை போதித்துக் கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? சீரியஸா சொல்றேன், இதை விளையாட்டை எடுத்துக்கொள்ள கூடாது. நீங்கள் ஜெபம் பண்ணா எப்படி நடக்கும்? சிறியவர் பெரியவர் இந்த இடத்துல நேற்று ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம். நீங்கள் ஜெபம் பண்ணா என்ன நடக்கும் என்பதை குறித்து இங்க போதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், செழிப்பை குறித்து இத்தனை நாள் போதித்த நான் சொல்லுகிறேன், நான் செழிப்பை விரும்புகிறேன். செழிப்புக்கு எதிராக இருக்கிற காரியங்களை வெறுக்கிறேன். தரித்திரத்தை கொண்டு வருகிற சகல சக்திகளை இயேசுவின் நாமத்தில் நிராகரித்து தள்ளுகிறேன். வெற்றியை, பொருளாதார செழிப்பை எடுத்துக் கொள்ளுகிறேன், அதை விரும்புகிறேன். அது என்னுடையதா இருக்க வேணும். ஏன்?
எனக்கு ஏதோ லாட்டரி அடிச்சா நல்லா இருக்கும் அப்படி இல்லை. நான் நன்றாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அதனாலதான், அதுதான் ஒரே நோக்கம். நான் பிச்சைக்காரனா இருக்கக்கூடாது, அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஹலோ, நல்லதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஓட்டாண்டியா இருக்கக்கூடாது, நான் இல்லாமையில் இருக்கக்கூடாது, நான் வறுமையில் இருக்கக்கூடாது, நான் தாழ்மையில் இருக்கக்கூடாது, நான் ஏழ்மையில இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே நான் அதை வெறுக்கிறேன். நான் செழித்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே நான் அதை எடுத்துக் கொள்ளுகிறேன். இருக்கீங்களா? அப்ப ஜெபமே ரொம்ப ஈஸி ஆயிடுது. ஏன்னா நானா கேட்டேன் செழிப்புன்ற ஐடியாவே எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு ஏதோ மாசம் ஒரு 4000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா பேசாம சாப்பாட்டு காய்ச்சின்னு பேசாம இருப்பேன். இந்த ஐடியாவே எனக்கு இங்கே இயேசுவண்டே வந்துதான் வந்தது. எனக்கு அவர் ரெண்டில் வந்த பிறகுதான் எனக்கு விளங்குச்சு. 4000 5000 எல்லாம் கிடையாது. எல்ஷதாய் தேவன், அவர் என்னுடைய குறைகளை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார். அவருடைய ஸ்டாண்டர்டின் படி நான் வாழ வேண்டும். என்னுடைய தகப்பன் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நான் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சித்தம். இன்னைக்கு ஒரு முழுமையா அப்படி இல்லாம இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அதற்காக நான் முயற்சியில ஈடுபட வேண்டும். அதை விசுவாசிக்க வேண்டும். தரித்திரத்தை கட்டி பிடிச்ச கூடாது, தரித்திரத்தை அரவணைச்சிக்க கூடாது, தரித்திரத்தை விரும்பக்கூடாது, தரித்திரத்தை மேன்மைப்படுத்தக்கூடாது, நம்முடைய வார்த்தைகள்ல தரித்திரத்தை போற்றி புகழக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் செய்யறாங்க பாருங்க. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு காரியம். தரித்திரத்தை பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு ஈவு மாதிரி பேசுவாங்க. கர்த்தருக்கு அது விருப்பம் இல்லை. தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் உங்கள் நிமித்தமாய் அவர் தரித்திரரானாரே. கல்வாரி சிலுவையில் அவர் தரித்திரரானார். ஏன்? நீங்க ஐஸ்வர்யர் ஆகும்படி. இப்ப நீங்க பிலாசபி பேசக்கூடாது. எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, 2 வேட்டியும் 2 சட்டை இருந்தா போதும், ஒரு நாளைக்கு ஒருவேளை கஞ்சி இருந்தா போதும், ஒரு இடம் இருந்தா போதும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, என்ன அவமதிக்கிற நீ? நான் வானத்திலிருந்து இறங்கி கீழே நான் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்து நீ தரித்திரரா இருக்கிறியே, அதுக்காக உன்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படியாக நான் மரித்து உன்னுடைய பாவ சாபங்களை சுமந்து தீர்த்தேன். அதை கனம் பண்ண தவறி விட்டாயே, அதை எண்ணி பார்க்கவில்லை, அதை உன்னுடைய உள்ளம் அதை எண்ணி பார்க்கவில்லை, அதை விசுவாசிக்கவில்லையே. இருக்கீங்களா? நேரம் ஓடுது. அப்ப ஜெபம் என்ன? கர்த்தர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அந்த சித்தத்தை என்னுடைய சித்தமாக்கி கொண்டு அதை என்னுடைய ஆசையாக்கி கொண்டு அதை நான் சொல்லுவது, அதை நான் பேசுவது, அதை நான் சுதந்திரித்துக் கொள்வது, அதை நான் எடுத்துக் கொள்வது, இதுதான் ஜெபம். இது இல்லாம ஜெபமே கிடையாது. இருக்கீங்களா? ஜெபம் ஏதோ ஜனங்கள்லாம் மளிகை கடை லிஸ்ட கொண்டாந்து கடகடன் கத்திட்ட வாங்கிட்டு போறதுக்காக கத்தர் வச்சில்ல. ஜெபம் தம்முடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில் மனுஷர் மூலமா நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு மனுஷனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் ஜெபம். ஆகவேதான் நான் நினைக்கிறேன், ஜெபம் என்கிறது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. எப்போ கஷ்டமான வேலையா இருக்கும்? நான் ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டேன், அது நடக்கணும்னு விரும்புறேன். இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு தெரியல. இவரை பிடிச்சி எப்படியாவது கொஞ்சம் மாத்தி அவரை உருட்டி பெரட்டி அவர் என்னத்தையாவது பண்ணி கெஞ்சி கண்ணீர் விட்டு அவர் கையை முறுக்கி என்னத்தையாவது பண்ணி, ஆண்டவரே எப்படியாவது இதை எனக்கு எப்படியாவது நீ தந்துடணும் ஆண்டவரே. அந்த ஜெபம் தான் கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா அவர் என்ன நினைக்கிறான்றதை பற்றியே கவலைப்படல. நான் அதை பற்றி யோசித்து கூட பார்க்கவில்லை. நான் நினைக்கிறேன் நான் என்ன வேணும்ன்றதை பற்றியே யோசித்து எனக்காகவே வாழ்ந்து அவருக்காக வாழாமல் என்னுடைய சித்தத்தின்படி வாழும்படியாக முயற்சி எடுத்து என்னுடைய சித்தத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது கர்த்தருடைய பார்வையில பிரியமானது அல்ல. அது கஷ்டமான ஜெபம். ஏன்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லாத நாம் என்ன கையை முறுக்கினாலும் அவர் கை முறுங்காத கை அது. இருக்கீங்களா? நம்ம கை நிச்சயமா முறுகிடும். அதனால முறுக்க கூடாது. ரொம்ப முறுக்கிற மாதிரி இருந்தா கையை எடுத்துடணும். கொஞ்சம் பைபிளை கொஞ்சம் படிக்கணும். ஜெபத்தை நிறுத்திட்டு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குது, இது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிந்து கொண்டு பிறகு வேலையை நடத்த வேண்டும்.
நான் கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். ஆகவே நான் கேட்கிறேன். நான் ரட்சிப்புக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். சுகத்துக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம், அது அவருடைய விருப்பம். சந்தோஷத்துக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். சமாதானத்துக்காக கேட்கிறேன் ஏனென்றால் அது அவருடைய சித்தம். என் குடும்பம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏனென்றால் அவருடைய சித்தம். அது ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், பொருளாதாரத்திலே நான் வாழ்ந்திருக்க வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை நான் கேட்கிறேன் தினந்தோறும். அதை நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த ஒரு விதமான ஜபம் தான் வானத்திலும் பூமியிலும் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படக்கூடிய நியாயமான சரியான ஜபம். இதை தவிர வேற எந்த ஜபம் உலகத்தில் கிடையவே கிடையாது. இப்போ யோசித்து பார்க்கலாம், எப்படி ஜனங்கள் தங்களுடைய நேரத்தை ஜபத்துல சுலபமா வீணடிக்க முடியும். எனக்கு தெரியும், கிறிஸ்தவங்க 40 வருஷமா ஜபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஜபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல. எல்லா உபவாச ஜபம், அவங்க உபவாசமே இந்த கையை முறுக்கிற உபவாசம் தானே. கர்த்தரை எப்படியாவது மாத்திரணும் பிரதர். என்ன தடையோ தெரியல, கர்த்தர் தடையா இருக்கிறாரு. கர்த்தர் மனசு வச்சாருன்னா நடக்கும். ஆகவே கர்த்தரை மனசு வைக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த முயற்சியில் இறங்குறதுக்கு தான் உபவாசமே எடுக்கிறாங்க சிலர்லாம். ஆகவே தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஆகவே நிறைய பேர் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஜெபத்தில். ஏனென்றால் அறியாமையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக கொஞ்சம் நின்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் எங்க வந்திருக்கிறேன், ஏன் ஜெபிக்கிறேன்னா நான் மனுஷன். இந்த மனுஷனை நம்பிதான் இந்த பூமி இருக்குது. இந்த மனுஷன் தான் அதிகாரம் பெற்றவன், அவர்கள் ஆளக்கடன் கர்த்தர் சொல்லிட்டாரு. பிசாசு அதை பாவத்து நிமித்தம் அதை பிடிங்கி வைத்துக் கொண்டிருந்தாலும் இயேசு அனுப்பி அதை எனக்கு பெற்று தந்து விட்டார். இயேசு எனக்கு இன்றைக்கு திருப்பி, நான் மீட்கப்பட்ட மனுஷன், இன்றைக்கு அந்த அதிகாரத்தை செலுத்த வேண்டிய மனுஷன். ஆகவே நான் மனுஷராக நின்று தேவனோடு கூட சேர்ந்து வேலை செய்யற வேலையில் இருக்கிறேன். ஜெபம் என்கிறது ஒர்க்கிங் டுகெதர் வித் காட். தேவனும் நானும் சேர்ந்து ஒன்னா பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யறது. என்ன பார்ட்னர்ஷிப்ல? அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில் அவருடைய சித்தத்தை இந்த பூலோகத்தில கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்காக. அப்ப ஜெபம் ரொம்ப ஈஸியா ஆயிடுது. ஏன்னா அவருடைய சித்தத்துக்காக நாம் பாடுபடும் போது எனக்கு எதிர நிக்கிறதெல்லாம் எனக்கு எதிர நிக்கல, அவருடைய சித்தத்துக்கு விரோதமாய் நிற்கிறது. அவருக்கு சித்தத்துக்கு விரோதமா நின்னுச்சுன்னா அது தவிடு பொடியாக மாறி போய்விடும். இருக்கீங்களா? உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் வாயா ஒன்றும் வாய்க்காமற் போகும் என்று சொல்லி இருக்கிறதே. நாவு கூட உனக்கு எதிராக எழும்பாது, அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும்னு சொல்லி இருக்குது. ஏன் என்று சொன்னால், எனக்கு தனிப்பட்ட மனுஷனாகி எனக்கு விரோதமாக அல்ல, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிலைநாட்ட தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு ஜெபத்திலே தேவனுடைய சித்தத்தை நிலைநாட்டும்படியாக பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு விரோதமாய் எழும்புகிற நாவுகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். ஆகவே ஜெபம் என்றால் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. எதுக்கு அழைப்பு? வந்து என்னோட வேலை செய்கின்ற தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு. ஏன்? என்னுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறுத்துவோம் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி வேலை செய்ய போறோம்? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜெபத்துலதான் கோஆபரேஷன் அண்ட் ஒர்க்கிங் டுகெதர். ஆகவே ரியல் பிரேயர்ன்றது, உண்மையான ஜெபம் என்கிறது ஒரு பெரிய வேலை பாருங்க. ஏனென்றால் இதுல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ற பெரிய ஒரு வேலை இருக்குது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியது. ஜெபம்னா சும்மா கடகடன் போய் கடகடன் முழங்கால் பண்ணிட்டு கடகடன் 4 கண்ணீரை விட்டு 4 கண்ணீரை சிந்திட்டு கர்த்தர் பக்கெட்ல அதை புடிச்சு வச்சுக்கிட்டாரு, எண்ணி வச்சுக்கிட்டாராக்கும், ஏதாவது ஒண்ணு செய்வார்னு எஞ்சி போறதல்ல ஜெபம்னு. ஜெபம் என்று சொன்னால் கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய உள்ளம் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்தஸ்து என்ன, நான் ஏன் ஜெபிக்க வேண்டும், மனிதனாய் இருக்கிற என்னுடைய அதிகாரம் என்ன, வல்லமை என்ன, கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன, நான் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து பிரவேசிப்பது செய்வது. ஆனால் இது ரொம்ப வேலை. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அவருடைய சித்தம் இந்த பூமியில நிறைவேற வேண்டும் என்று தனியாத ஒரு ஆசை, வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். அதுக்கு என்ன அவசியம்? உள்ள ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சித்தத்தை நமக்கு புகட்டி, நமக்கு தெரியப்படுத்தி, நமக்கு விளங்க பண்ணி அப்படி செய்ய வேண்டும். ஒரு தேவ மனுஷர் இப்படியா சொல்லியிருக்கார் ஜெபத்தை குறித்து. பிரேயர் prepares the way for God என்று சொல்கிறார் அவர். பிரேயர் தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறது என்று சொல்கிறார். அதாவது பிரேயர் is to God's will as rails are to a train. ஒரு ட்ரெயின் போகிறதற்கு தண்டவாளம் எப்படி உதவுகிறதோ அதுபோல தேவனுடைய சித்தமாகிய ட்ரெயின்,
தன்னுடைய லட்சியத்தை அடையும்படி அந்த சித்தம் நிறைவேற்றப்படும்படியாக அந்த ட்ரெயின் போறதுக்கு, தேவனுடைய சித்தம் என்கிற அந்த ட்ரெயின் போய் சேர்றதுக்கு, போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்றதுக்கு ஜெபம் என்கிற தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். தண்டவாளம் இல்லைன்னா ட்ரெயின் எங்கேயுமே போக முடியாது. ட்ரெயின்ல பெரிய என்ஜின் இருக்கலாம், ஒரு நாளைக்கு இத்தனை 1000 மைல் ஓடுமாக்கும், அப்படி பண்ணுமாக்கும் இப்படி பண்ணுமாக்கும் பேசலாம், ஓட முடியும். அதுக்கு வேண்டிய சக்தி இருக்குது, என்ஜின் இருக்குது, வீல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா தண்டவாளம் வேணும். தண்டவாளம் போட்டாதான் தண்டவாளத்தின் மேலதான் போகும். எந்தெந்த இடத்துக்கு போகணும்னு தண்டவாளம் போடுறோமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போகும். ரட்சிப்புக்காக தண்டவாளம் போட்டா ரட்சிப்புக்கு போய் சேரும். சுகத்துக்காக தண்டவாளம் போட்டா சுகம், வெற்றிக்காக தண்டவாளம் போட்டா வெற்றி, செழிப்புக்காக தண்டவாளம் போட்டா செழிப்பு. எல்லா பக்கமும் எல்லா திசையிலும் வாழ்க்கையில எல்லா ரீதியிலும் இந்த ஜெபத்தின் மூலமாக தண்டவாளங்களை போட்டு இந்த தேவ சித்தமாகிய ரயில் போய் சேரும்படியாக, தேவனுடைய லட்சியங்கள் நோக்கங்கள் நிறைவேறும்படியாக தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், ரொம்ப தூரம் கொண்டு போகணும் இருக்காரு நம்மள. ஹலோ, நான் இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன், எங்க இருந்து எங்க வந்திருக்கிறேன்னு, இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்குன்னு. பெரிய பயணம், கர்த்தர் ரொம்ப தூரம் கொண்டு போகணும் இருக்காரு. எப்படி போக போறேன்? தண்டவாளம் போட்டே இருக்கணும், கடகடன்னு நிறைய தண்டவாளம் போட வேண்டியது இருக்குது. லட்சியத்தை முன்வைத்து ஜெபித்து தண்டவாளம் போட்டு ரெடி பண்ண வேண்டும். தேவனுக்கு என்று வழியை ஆயத்தப்பட வேண்டும். வல்லம் அவர்கிட்ட இருக்குது, ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது, ஞானம் அவர்கிட்ட இருக்குது, செயலாற்றுகிற திறமை அவர்கிட்ட இருக்கு, எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவர் எனக்கு கொடுக்க தயார், என்னை நடத்த தயார், எல்லாம் செய்ய தயார். ஆனால் ஜெபத்தின் மூலமா அந்த தண்டவாளத்தை போட்டாதான் அந்த சித்தம் நிறைவேற முடியும். ஜெபம் இல்லாமல் நாம் போய் செய்ய பார்த்தா என்ன ஆகும்? ட்ரெயின் தண்டவாளம் இல்லாத ஓட பார்த்தா என்ன ஆகும்? அப்படியே பூமிக்குள்ள புதஞ்சு போயிடும், வீல்லாம் போய் இறங்கிடும், அவ்வளவுதான். நிறைய வாழ்க்கை, நிறைய ஊழியங்கள் சில நேரத்தில் அப்படிதான் ஆயிடுது. ஜெபம் இல்லாமல் போகும்போது தண்டவாளம் இல்லை, சக்தி இருக்குது, போறதுக்கு வேண்டிய ஆற்றல் இருக்குது, தேவ சித்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா போக முடியல. ஏன்னா ஜெபம் என்கிற தண்டவாளங்கள் போடப்பட வேண்டும். இருக்கீங்களா? ஆகவே அருமையானவர்களே, இன்னைக்கு இதோட முடிக்க போறேன். தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள் ஜெப குறைவினால். தொடர்ந்து நாம் கேட்போம் வார வாரம். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் போதித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு பெரிய அந்தஸ்த மரியாதையை கனத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி கட்டி அதன்படி கட்டவிழ்க்க முடியும். அதுக்காக தேவன் உங்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார். தேவன் மூலமாக அநேக பாசிபிலிட்டிஸ், சாத்தியக்கூறுகள் உண்டு. ஜெபிக்காவிட்டால் அவைகள் எல்லாம் சாத்தியமற்று போய்விடும். சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு, நிறைய நடக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்தில, நம்முடைய வாழ்க்கையில, எல்லாவற்றிலும் நிறைய நடக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சித்தமும் நோக்கும் பெரிதாய் இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமா இருக்குதுன்னு வேதவசனம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தேவன் அவ்வளவு உன்னதமான நோக்கங்களை வைத்துக் கொண்டு நாம் என்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சு கொள்ள போகிறோம்னு காத்து கொண்டிருக்கிறார். நாம் என்னைக்கு அவருடைய உள்ளத்தை பாராட்ட போறோம், அந்த மரியாதை என்னைக்கு புரிந்து கொள்ள போறோம், அவர் கொடுத்திருக்கிற அந்தஸ்தை என்னைக்கு நாம் பாராட்ட போறோம், அதை மேன்மைப்படுத்த போறோம், என்றைக்கு பிச்சை கேட்கறது நிறுத்த போறோம், என்றைக்கு கெஞ்சி கூப்பாடு போடுறது நிறுத்த போறோம், என்னைக்கு நான் புழு தூசி குப்பைன்னு சொல்றது நிறுத்த போறோம், என்னைக்கு கழுதையாக்கும் குதிரையாக்கும் நிறுத்த போறோம். நிறுத்திட்டு, ஆண்டவரே எந்த மனுஷனா என்னை ஏற்படுத்தினீரோ அந்த மனுஷனா நான் இருக்க ஆயத்தம், ஜெபிக்க நான் ஆயத்தம், முடி சித்தத்தை அறிந்து கொள்ள நான் ஆயத்தம். ஆவியானவர் தாமே சித்தத்தை வெளிப்படுத்துவாராக. தேவனுடைய வார்த்தை என்ற உள்ளங்களில் கிரியை செய்யட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், தெய்வீக ஞானம் எனக்கு உண்டாகட்டும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய காரியங்களை எப்படி நடத்தி செல்வது, தேவனுடைய சித்தம் என்ன என்கிற ஞானம், அறிவு எனக்கு உண்டாகட்டும். அந்த அறிவின்படி நான் ஜெபிக்கட்டும். அப்படியே அது நடக்கும். பொய்யெல்லாம் நம்பாதீங்க, நடந்தா நடக்கும், நடக்கலனா இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, எப்படின்னா பிரதர், நம்ம நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், நடக்கலனாலும் சந்தோஷமா இருக்கணும். இவர் கர்த்தரோட பெரியவர் பாருங்க. அவர் சில நேரத்தில் தப்பெல்லாம் செஞ்சிடறாரு, நம்ம கோச்சு கூடாது. அவர் பாவம் கிடக்கிறாரு, அவர் சில நேரம் அப்படிலாம் பண்ணுவாரு. ஆனா நாம தான் பெருந்தன்மையா போய்க்கணும். உங்களை விட கர்த்தர் ரொம்ப பெருந்தன்மை. அவர் சொல்றாரு, நீ கேட்கறதுக்கு உன் வாய் எப்போ திறக்கும் காத்து கொண்டிருக்கிறேன், உனக்குள்ள விசுவாசம் எப்போ வரும், தேவ சித்தத்தை நீ எப்ப அறிந்து கொள்வேன்னு காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்துல பிரச்சனை இல்லை, உன்னிடத்துலதான் பிரச்சனை. நீ கேட்டால் அது நடக்கும். எழுந்து நிற்போம். ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? அறிவு தண்டவாளம் போட்டுட்டு இருக்கிறோம்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இப்ப பிரசங்கம் பண்ணத அப்படியே அவுட்லைன் மாதிரி சொல்ல போறேன். அப்படியே சொல்லுவோம். நான் ஜெபிப்பது அவசியம். பூமி உண்டாக்கின போதே அவர்களால கடவுது என்று தேவன் சொல்லிவிட்டார். அது தலைமுறை தலைமுறையாக மாறாமல் நிற்கிறது. பாவத்தின் மூலம் பிசாசு ஆண்டு கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னை ஆளுகிறவனாக மறுபடியும் தேவன் மாற்றி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவே மனிதனாக பிதாவின் வலது பார்சத்திலே எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களா 2000 வருஷமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஜெபிக்க வேண்டும், நான் கட்ட வேண்டும், நான் கட்டவிழ்க்க வேண்டும். தேவனுடைய சித்தம் எவைகளை கட்ட விரும்புகிறதோ, எவைகளை கட்ட அவிழ்க்க விரும்புகிறதோ அவைகளை நானும் கட்டி கட்டவிழ்க்க வேண்டும். நான் கட்டளையிட வேண்டும். தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். தேவனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தொழிலிலே, என்னுடைய எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய சித்தம் மேன்மையானதா இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். அதை நிலைநிறுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையிலே நிலைநிறுத்துவேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் போய் சிந்தித்து பாருங்க. அடுத்த வாரம் வரைக்கும் இது முதல்ல உள்ள இறங்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்பு. ரொம்ப மேன்மையான காரியங்கள் இதெல்லாம். இது ஏன் சாதாரணமா போதிக்கப்படுறது இல்லைன்னு எனக்கு விளங்கல. இது நான் போதித்தது முற்றிலும் புதுசல்ல. எத்தனையோ பெரிய தேவ மனுஷர்கள் ஏற்கனவே போதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் நான் இங்க போதிக்கிறேன். இது முற்றிலும் உண்மை. இதுதான் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம். ஜெபத்தில் வெற்றி காண்பது இப்படிதான். இதை புரிந்து கொள்ளாம சும்மா ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நான் ஏன் ஜெபிக்க வேணும், மனுஷனுக்கு என்ன அதிகாரம் என்பதை நிச்சயமா இதை குறித்து தியானித்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாம் தவறாமல் கேட்போம், முன்னேறி செல்வோம். ஜெபத்திலே பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே நாம் சாதிக்க வேண்டும். கர்த்தருடைய நோக்கத்தை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார். அதுக்கு ட்ரைனிங் கிரவுண்ட் தான் இது. சபைக்கு வர்றது எதுக்கு? ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. ஜெபத்துக்கு ட்ரைனிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்மை மதிக்கிறது தேவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்ம கொடுத்திருக்கிற அந்தஸ்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மரியாதை உன்னதமான தேவன் நம்ம இவ்வளவாய் கனம் பண்ணுகிறாரே, அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம், வணங்குவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவ்வளவு பெரிய பொறுப்பை நம்ம கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். தேவனே, எங்கள் உள்ளங்கள் ஆச்சரியங்களால் நிரம்புகிறது. நீர் அதிசயமானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை இன்னும் அதிகமாய் புரிந்து கொண்டு வருகிறோம். மனுஷர்கள் சாதாரணமானவர்கள் என்று எங்களுக்கு என்ன தோன்றுகிறது. ஆனால் உங்களுடைய வார்த்தையோ தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷன், உலகத்தை ஆளும்படியாக உண்டாக்கப்பட்ட மனுஷன், அதிகாரம் பெற்றவன் என்று சொல்லி இருக்கிறதே. எங்களை நீர் நம்புகிறீர், எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறீர். பூமியை எங்களை கேட்காமல், நாங்கள் கேட்காமல் இந்த பூமியில ஒன்றும் தேவன் செய்வதில்லை என்கிற இந்த சத்தியம் உள்ளத்தில் ஆழமாய் பதியட்டும். இதன் மூலமாய் வாழ்க்கைகள் மாற்றப்படட்டும். தங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நோக்கி பார்க்கட்டும். தங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் நடப்பிக்கப்பட வேண்டும் என்றால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளட்டும். எப்படி அதிகாரம் செலுத்துவது என்பதை புரிந்து கொள்ளட்டும். எப்படி அதிகாரத்தை எடுப்பது என்பதை புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அவர்கள் இந்த சத்தியங்கள் விளங்கும்படியாய் தேவரீர் தாமே உதவி செய்வீராக. மனக்கண்கள் திறக்கப்படட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகட்டும். வெற்றி ஜெயம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்டாகட்டும்.
குடும்பங்களிலே, தொழிலே, செய்கிற காரியங்களிலே எல்லாவற்றிலும் வெற்றி, ஜெயம் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருக்கட்டும். குழப்பங்கள் நீங்கட்டும். இத்தனை நாளைய தோல்விகள் ஒன்றுமில்லாமற் போகட்டும். ஜெயம் இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக இருக்கட்டும். முன்னேறி செல்கிற நாளாக இருக்கட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி மக்கள் விடுதலை பெறட்டும். தொடர்ந்து முடிய சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். உமக்கே கனமகிமை துதியாவற்றை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். சாயங்காலம் சக்சஸை பற்றி பேசுகிறோம். நீங்கள் ஜெபித்தா நடக்கும். நான் ஜெபிச்சா நடக்கும்ன்றதுக்காக இங்க கொண்டு வரல. நீங்க ஜெபிச்சா நடக்கும்ன்றத போதிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவேதான் நானே ஜெபிச்சு நானே உங்களுக்கு எல்லாம் செய்யறதை காட்டிலும் சத்தியத்தை சொல்லி அதோட சில நேரத்தில் நிறுத்திக்கிறது. ஏன்னா நீங்க செய்யுங்க. இந்த பாடலை ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம். பிறகு நாம் கலைஞர் செல்வோம். எனக்கு இன்பம் ஏதென கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே. வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கி சென்றால் தெம்பாய் நீங்கி சென்று அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே. அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே.